Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க 6/5/2025. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வைஸாக வந்து எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதில் மெயினாக நம்ம வந்து ஷார்ட் ஹேண்ட் மட்டும் பார்க்கலாம். டைப் ரைட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. சப்ஜெக்ட் கோட் 3ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர். கிட்டத்தட்ட ஒரு 4685 பேர் அப்பியர் ஆகி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்பியர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட்டு. டிஸ்டிங்ஷன் 133 பேர், ஃபஸ்ட் கிளாஸ் 450 பேர், செகண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 596 பேர். அரௌண்ட் பாஸ் பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1179 பேர் வந்து ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேடில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வித்தேல்டு ஸ்டூடெண்ட்ஸ் 12 பேர் போட்டிருக்காங்க. அது வந்து ரீவேல்யூஷன் ரிசல்ட் கூட விடுவாங்க. உங்களுக்கு யாருன்னா வித்தேல்டுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருந்தது அப்படின்னா சம்திங் அங்கே ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க எக்ஸாமில். ஸோ டவுட்டாக இருக்கவே உங்களுடைய ரிசல்ட் வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதுதான் வந்து வித்தேல்டு. ஸோ பாஸ் பர்சன்டேஜ்னு பார்க்குறப்ப 28.46. பட் நம்பர் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1179 இருக்குது. என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. அதுதான் வந்து விஷயம். ஸோ அதனால தான் பாஸ் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான், 1179. தென் சப்ஜெக்ட் கோட் 4 ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணது 2802 பேர், கம்மி ஆக்சுவலி. அப்பியர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்டூடெண்ட் வந்து ஆப்சென்ட்டு. டிஸ்டிங்ஷன் 349 பேர், ஃபஸ்ட் கிளாஸ் 549 பேர், செகண்ட் கிளாஸ் வந்து 327 பேர். வித்தேல்டு யாரும் இல்லை. பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் மாதிரி தான் 1225. ஓகே, ஜூனியர் கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியுமே பாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 48.46ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு டீசெண்டான நம்பர் தான். நெக்ஸ்ட்டு பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இன்டர் கிரேட் வந்து பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2818 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது கம்மி. அப்பியர் ஆனது 400 பேர் ஆப்சென்ட்டு. டிஸ்டிங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 105 பேர், ஃபஸ்ட் கிளாஸ் 504 பேர், செகண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 622 பேர். ஸோ பாஸ் பண்ணவங்க வந்து பாதிக்கு பாதி பேர் வந்து அப்பியர் ஆனவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1231 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளியர் பண்ணியிருக்கிறாங்க, விச் இஸ் வெரி குட் நம்பர் ஆக்சுவலி. அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேடு யார் தான் அப்பியர் ஆகிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அரௌண்ட் ஒரு 165 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 30 பேர் ஆப்சென்ட்டு. அரௌண்டு 16 பேர் டிஸ்டிங்ஷன் வேறு லெவல். 37 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸு, 22 பேர் செகண்ட் கிளாஸ். ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க. அதோட வந்து பெரிய சந்தோஷம் அதுதான். 16, 37, 22 அரௌண்டு ஒரு 75 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அப்பியர் ஆனவங்களில் பாதிக்கும் மேலே பேர் 55.97% வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்கமிங் எக்ஸாமில் வந்து இன்னும் நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் கிடையாது. நீங்கள் அதை பார்க்கலாம், வெறும் 165 பேர் தான் வந்து. இந்த வாட்டி நிறைய பேர் வந்து இந்த இன்டர் அப்பியர் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இந்த 1231 பேர் ப்ளஸ் இதில் ஃபெயில் ஆனவங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஒரு 1500 பேர் சம்திங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் சீனியர் கிரேட் வந்து இந்த வாட்டி போட்டி போடுவாங்க. பாஸ் பர்சன்டேஜும் கொஞ்சம் கூட தான் இருக்குது, 55.97. தமிழ் சீனியரில் எப்போவுமே அடித்து தூக்கிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் அப்பியர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஆக்சுவலி. நிறைய பேர் அப்பியர் ஆவாங்க. நான்லாம் பாஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 3000 பேர் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணியிருந்தாங்க. டிஸ்டிங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 பேர். நான் சொல்கிறது செப்டம்பர் 2021 அந்த மாதிரியான டைமில். இப்போ வந்து அப்பியர் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா 873 பேர் தான். கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்து ஆப்சென்ட் இதுக்கே. டிஸ்டிங்ஷன் 164, 330 பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கிறாங்க. செகண்ட் கிளாஸ் 147 பேர். 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்ஹேல்டில் சொல்லிட்டு இருக்க எல்லாம் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி. ஸோ மால் ப்ராக்டிஸ் ரிசல்ட் எல்லாமே வந்து ரியாலிஷன் ரிசல்ட் கூட சேர்ந்து வரும். கிட்டத்தட்ட 873 பேர் அப்பியர் ஆகி 641 பேர் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்டு ஒரு 230 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபெயிலு. பாஸ் பர்சன்டேஜ் அரௌண்டு 75. இது எப்போவுமே அதிகமாக தாங்க இருக்கும் தமிழ் சீனியர். என்னென்னா நிறைய பேர் வந்து தமிழ் ஜூனியர் அட்டன் பண்ண போயிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி எப்போவுமே தமிழ் சீனியர் வந்து டேரக்ட் சீனியர் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி தமிழ் ஜூனியர் போயிடவே இங்கே கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஹை ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப அது எப்பயும் போல தான் இருக்கும். ஹை ஸ்பீடு 460 பேர் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 293 பேர் தான் அப்பியர் ஆகியிருக்கிறாங்க. பாஸ் பண்ணது வெறும் 17 பேர். 180 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர். ஹை ஸ்பீடில் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேறு லெவல். 17 பேர், 2 பேர். 200ல் யாரும் கிளியர் பண்ணல. 9 பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 9 பேர் அப்பியர் ஆகியிருக்கிறாங்க, யாரும் ரிசல்ட் வாங்கலை. தமிழ் ஹை ஸ்பீட் 120ல் பார்க்குறப்ப 27 பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர்.
தமிழ் ஹை ஸ்பீட் 150ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, மேபி டஃபாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் தமிழ் ஹை ஸ்பீட் 180 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கிளியர் பண்ணல. அதாவது டாப் லெவல் வந்து 200 180 யாரும் கிளியர் பண்ணல. பட் ஒரு நல்ல முயற்சி ஆக்சுவலி ஹை ஸ்பீட்லாம் நீங்கள் வந்து அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா. ஸோ ஓவரால் ஷார்ட் ஹேண்ட் ரிசல்ட்ஸ், டைப் ரைட்டிங் ரிசல்ட்ஸோட பாஸ் பர்சன்டேஜ் 67.35 போட்டுக்கிறாங்க. பட் ஷார்ட் ஹேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இங்கிலீஷ் ஜூனியரில் ரொம்ப கம்மி ஆக்சுவலி, அப்பியர் ஆனவங்களை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மி. மற்றபடி மற்ற கிரேட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு பேப்பர் காப்பி வந்து வாங்கணும். அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதுக்கப்புறமா பேப்பர் காப்பி வாங்கணும். அதுக்கப்புறமா ரிசல்ட் திரும்ப வந்து ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் நல்லா எழுதி ரிசல்ட் வாங்கலை அப்படின்னா, அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, வேலை என்ன பண்ணுங்க அப்படின்னா, நாளைக்கு போல் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து வந்துடும். ஸோ பேப்பர் காப்பி வாங்கி பாருங்கள். ஓகே, பேப்பர் காப்பி வாங்கி பார்த்தா தான் நம்ம என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா அவங்க சைட்லேருந்து எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா கரெக்ஷன் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த கண்ட்ரோலபிள் பேப்பர் வாங்கி பார்க்குறது. ஓகே, அது வந்து வாங்கி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு முடிவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்ன இருந்தாலும் ஹையர் கிரேடுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த லெவல். ஓகே, அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோயர் கிரேட் போனீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸியாகவே வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே, இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஜூனியர் 1179 பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. இது பெரிய நம்பர். ஆனால் அப்பியர் ஆனவங்களை கம்பேர் பண்ணுறப்ப கம்மி நம்பர். ஓகே, இன்னும் கொஞ்சம் பேர் கிளியர் பண்ணியிருக்கலான்ற மாதிரி தான். அப்கமிங் எக்ஸாமில் இன்னும் நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, பாஸ் பண்ணவங்களுமே சரி உங்களுடைய பேப்பர் வாங்கி பாருங்கள். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னும் எப்படி பெட்டராக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெயில் ஆனவங்க தான் பேப்பர் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. பாஸ் பண்ணவங்களுமே பேப்பர் வாங்கி பார்க்கலாம். தென் இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம குரூப் 4 வந்து அப்ளை பண்ண முடியாதுங்க. சரிங்களா? அதே மாதிரி சிஓ எக்ஸாமும் இந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வச்சு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கு. சிஓஏ நோட்டிஃபிகேஷனும் சரி, குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் சரி, அரௌண்ட் ஒரு 1 மந்த் முன்னாடியே வந்து வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வச்சுட்டு நம்ம அந்த எக்ஸாமினேஷனுக்கு என்ன பண்ண முடியாது, அப்பியர் ஆக முடியாது. சரிங்களா? ஸோ கொடுக்கவே முடியாது. பார்த்துக்கோங்க. ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். பேப்பர் காப்பி வாங்கி பார்க்கணும். சரிங்களா? அதுதான் வந்து உங்களுடைய அடுத்த வேலையாக இருக்கணும். தென் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அட் த சேம் டைம் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த கிரேடில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ. பாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து ஆல் தி வெரி பெஸ்ட். ட்ரை பண்ணுறதே ஒரு வெற்றி மாதிரி தான். ஓகே, ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ரிசல்ட் வராதவங்களுக்கு அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வரும். இன்னும் 4 மாதம் கூட இல்லை அடுத்த எக்ஸாம் வர்றதுக்கு. ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 எக்ஸாமினேஷன் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமினேஷனில் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அடுத்த குரூப் 4க்குள்ளே போத் இயருக்கு தயாராகிடணும். இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு எதனா ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு உண்டான பேஜோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒன்று காட்டும். சரிங்களா? அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களுடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? தென் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம என்னன்றதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். பாய்.